ஹே ஆல் ஃப்ரைடே மினி வாக் பார்க்கலாமா? இன்றைக்கி எனக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கூல் வேனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் க்யூட்டாக ஒரு பூனைக்குட்டி விளையாண்டுட்டு இருந்துச்சு. பூனைக்குட்டினா யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்ற மாதிரி தான் அது பண்ணுறதெல்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அதை பார்க்குறதுல எனக்கு டைம் போகிறதே தெரில. ஸ்கூல் வேனும் திடீர்னு வந்துச்சு. வேன் வர வரைக்கும் எனக்கு தெரியாது. பட் வேன் வந்து பையன் அதில் ஏறி போகும்போது ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். போகிற வரைக்குமே நின்று பார்த்துட்டே இருப்பேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு உடனே சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு குக்கிங்லாம் அவ்வளோ பெர்ஃபெக்டாலாம் வராது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ எவ்வளோ தான் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் ஃப்ரைடே எப்படியாவது அது லேட் ஆகிடும் சமைக்கிறதுக்கு. லஞ்ச் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ பையனுக்கு ஸ்கூலில் போய் லஞ்சை கொடுத்துட்டு வந்து நான் தொழுதுட்டு நானுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டு சரி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு சாரீ ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு. தேர்ஸ்டே 2 சாரீ கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு சாரீ தேர்ஸ்டேவே பண்ணி முடிச்சுட்டேன். செகண்ட் சாரீ ஃப்ரைடே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஸோ சாரியுமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன். இப்போ எங்கே ரெடியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கெஸ்ட் மெஹந்தி தான் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிளைண்ட் பிளேஸ்மே ரீச் பண்ணிட்டேன். போனதுமே ஒரு கப் காஃபி சூடாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்க ஃப்ளோரல் பேட்டர்னில் தான் கேட்டாங்க. அவங்க கேட்ட மாதிரி டிசைன் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு போட்ட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டு வரைக்குமே டைம் போட்டே தெரில. ஏன்னா கிளைண்ட் அவ்வளோ ஸ்வீட்டாக பேசிகிட்டே இருந்தாங்க. எனக்கு ஃப்ரைடே இப்படி தான் போச்சு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி போச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.